ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. தொடர்ந்து 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் பி போர்டு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுது. நேற்று நல்ல பேட்டர்ன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். சி போர்டு 7 காமனாக வச்சு ஒரு பேட்டர்ன் அடிக்கலாம் சொல்லியிருந்தேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி திருப்பி வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. இங்கே சி போர்டு 7 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 35 அடிச்சிருப்போம் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த சி போர்டு 7 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏசி 35 எடுத்து தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 35 சொல்லி அடிச்சிருப்போம் ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சி போர்டு 7 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏசி 46 ஓகேவா. ஏசி 46 அடுத்த சி போர்டு 7 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏசி 46 எடுத்தால் இங்கே பிசி 46 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். அப்படி 46 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 35 அதை எடுத்து இங்கே பிசியில் 35 அடிக்கும்போது இங்கே பி போர்டு பாருங்கள் 1ன்னு இருக்கும். அந்த 1 தான் எடுத்து இங்கே பவர் பண்ணி இங்கே 6 வச்சு 635 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் தான் ஓகேவா. அதே நம்பர் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பவரில் அடிச்சிருப்பான் ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கே ஒன்று சொல்லியிருந்தேன். இங்கே ஏசி 46 எடுத்து இங்கே பிசியில் 46 சொல்லி அடிச்சிட்டானா இங்கே பி போர்டு 9 எடுத்து நமக்கு ஏ போர்டு 4 வச்சானா 446 வரும்னு சொல்லியிருந்தேன். நல்ல பேட்டர்ன். பிசி 46 ஏசி 46 கரெக்டாகவே இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஏசியை மட்டும் எடுத்துட்டான். பிசி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நல்ல பேட்டர்ன். தொடர்ந்து 2 நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே 961 சொல்லி கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 901 சொல்லி அடிச்சிட்டான் ஒரு நம்பர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர். தொடர்ந்து 2 நாளாக பெரிய வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நேற்று வந்து பார்த்தா 2 பக்கம் கரெக்டாக சிங்க் ஆச்சு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஏபி 80 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 81 அந்த 81 திருப்பி தான் இங்கே 18 சொல்லி அடிச்சிட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு பார்த்தா இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 63. அப்போ 63ல் ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 64 அந்த 64 திருப்பி தான் இங்கே 46 சொல்லி பிசியில் வரும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா எப்படி தான் மிஸ் ஆகுதுன்னு தெரியல. நல்ல பேட்டர்ன் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த பேட்டர்ன் தான் இது. அதே பேட்டர்ன் இன்றைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோ. இங்கே பிசி பாருங்கள். பிசி வந்து 80 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 81 அதை வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா 18 சொல்லி ஒரு நாள் 2 நாள் விட்டு பாருங்கள் 18 சொல்லி அடிச்சுப்போம் ஓகேவா. அடுத்த பேட்டர்ன் பாருங்கள் 25 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 26 அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 26 அடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 35 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 36 ஒன்று 36 அடிக்கணும், நல்லா 36 திருப்பி 63 சொல்லி அடிக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த 35 ஓகேவா. அந்த 35 என்னென்னா ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 34 அதை என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா அது 34 திருப்பி 43 சொல்லி அடிச்சிருப்பான். இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி அடிச்சிருப்பான். இது எல்லாமே ப்ளஸ் பண்ணி அடிச்சிருப்பான். இந்த ஒரு நம்பர் மட்டும் மைனஸ் பண்ணி அடிச்சிருப்பான் ஓகேவா. இப்போ அடுத்து பார்த்தா இங்கே 80 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 81 அந்த 81 திருப்பி நமக்கு இங்கே 18 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 37 அப்போ 37 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 38 அன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக 38 தான் வரும் சொல்லியிருந்தேன். சிபோர்டு 8 தான் வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 38க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அவன் 18 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அதே சேம் பேட்டர் தான். இங்கே 47 அப்போ 47க்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணணும் இல்லைனா மைனஸ் பண்ணணும் ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இந்த வாட்டியும் ப்ளஸ் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது. 47 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 48 ஓகேவா. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 48. இந்த 48க்கு தான் அவன் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணி அவன் 98 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஏன்னா அப்படியே அதுக்கு மேலே பாருங்கள் லாஸ்ட்டாக கண்டினியூவாக அதுக்கு மேலே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இங்கே 02 அடிச்சிருப்பான் ஓகேவா. 02 அந்த 02க்கு ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 03 அந்த 03க்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 53 சொல்லி அடிச்சிருப்பான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பேட்டர்னுக்கு. இங்கே 02 ஓகேவா. 02ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 03 அந்த 03 தான் இங்கே வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு மட்டும் பவர் பண்ணி 53 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. அதே சேம் நோட்டு தான் இங்கே 47 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 48 அப்போ இங்கே பிசி 48 சொல்லி வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் பி போர்டை பவர் பண்ணி அவன் 4க்கு பவர் இங்கே 9 வச்சு 98 சொல்லி வரது வாய்ப்பு இருக்குது ஓகேவா. 47 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 48 அதுக்கு அவன் வந்து ஒரு நம்பரை பவர் பண்ணி அவன் 98 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்காக நான் 98 போகிறான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 47 இங்கே அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 47 இந்த ஏபி 47 அடிக்கும்போது 2 நாள் விட்டு பாருங்கள் நமக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 98 சொல்லி அடிச்சிருப்போம். 2 நாள் விட்டு பாருங்கள் ஏபி ஒரு 98 சொல்லி அடிச்சிருப்போம் ஓகேவா. அதே மாதிரி தான் நமக்கு இங்கே பிசி 47 அடிக்கும்போது 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 98 சொல்லி வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே. அது மட்டும் காரணம் இல்லை. எப்பயுமே நம்ம ஒரு பேட்டர்ன் கொடுக்கணும் 2 பக்கம் சிங்க் ஆகிற மாதிரி தான் கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 15 அடிச்சிருப்பான். பிசி 15 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7
7 நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 15, பிசி 15, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் விட்டு பாருங்கள் ஏசி 15. அப்போ 7 நாள் விட்டு பாருங்கள் நம்ம வந்து ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 15 வரும்னு இங்கே சொல்லியிருந்தேன் ஓகேவா. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 15 வரும்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா. ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அந்த ஆங்கிளில் பார்த்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இங்கே பிசி 15, பிசி 15 எடுத்து நமக்கு இங்கே ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. எங்கே நிறுத்தணும் அங்கே தான் ஆரம்பிக்கிறான். இப்போது இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 85, அந்த பிசி 85 எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 நாள் விட்டு பாருங்கள் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 85 சொல்லி இந்த ஆங்கிளில் வந்து கரெக்டாகவே முடிச்சிருப்பான். நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஓகேவா. நம்ம என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிசி 15, ஏசி 15, ஏபி 15 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பேட்டர்னில் அடித்தான்னு பார்த்தீங்கன்னா பிசி எடுத்து ஏசி, பிசி எடுத்து ஏசி சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 80 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 80 ஓகேவா. ஏபி 80 அடிச்சிட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 80 ஓகேவா. ஏபி 80 கரெக்டாக 10 நாள் விட்டு பாருங்கள் பிசி 80 ஓகேவா. இப்போது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் விட்டு பாருங்கள் ஒன்று ஏசி வந்து 80 சொல்லி வரணும் ஓகேவா. பிசி 80, ஏபி 80 அடிச்சிருந்தா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிசி 80 அல்லது 10 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஏசி 80 வரணும். ஆனால் அந்த ஆங்கிள் அடிக்காமல் பிசி எடுத்து ஏபி 80 ஓகேவா. ஏபி 80 எடுத்து இங்கே பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 80 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. இப்போது இங்கே ஏபி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 98ன்னு இருக்குது. அப்போ அந்த ஏபி 98 எடுத்து நமக்கு இன்றைக்கி பிசி ஒரு 98 வர வாய்ப்பு இருக்குது. எல்லா பக்கம் கரெக்டாக பிசி 98 கரெக்டாகவே இருக்குது ஓகேவா. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஏபி எடுத்து இங்கே பிசியில் வச்சான் ஓகேவா. ஏபி எடுத்து இங்கே பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். இப்போது இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 98, அந்த 98 எடுத்து நமக்கு இங்கே பிசியில் வரது வாய்ப்பு இருக்குது. நமக்கு ரெண்டு பக்கம் கரெக்டாக சிங்காக பிசி 98 ட்ரை பண்ணலாம் ஓகேவா. அப்படி பிசி 98 வர மாதிரி இருந்தால் நம்ம ரெகுலராக ஃபாலோயிங் நம்பர் 398 இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன் எல்லா பக்கமும் நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக அடிச்சு. அப்படின்னா இங்கே ஏபி பாருங்கள் 34, ஏபி 44, இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 54 வரணும். நம்ம ஏசியில் 54 சொல்லி கொடுத்துருந்தேன். 34, 44, 54 என்ன பண்ணான்னு மட்டும் பாருங்கள். 34, 44, 54 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 546 சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன்னா பிசி 46 எடுத்தோம், 546 கொடுத்துருந்தா வந்து பார்த்திங்கன்னா அது பாக்ஸில் வந்திருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 446 சொல்லி கொடுத்தேன். இன்னொரு பேட்டர்னில் 574 உள்ள 5 4 உள்ளே விளையாட சொல்லியிருந்தேன். 5 4 வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து அடிச்சிருக்கான். எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு நேற்று. இப்போது அதே மாதிரி தான். இப்போது ஏபி 34, 44, 54 திருப்பியும் பார்த்தீங்கன்னா 45 அடிச்சு. இப்போது ஏ போர்டை மட்டும் பாருங்கள் 3 4 இங்கே 5 ஓகேவா. 5 வந்து பி போர்டு அடிச்சு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோன்னு மட்டும் பாருங்கள். இங்கே ஏ போர்டு பாருங்கள் 8 ஓகேவா. 3க்கு பவர் பார்த்தா இங்கே 8 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. இங்கே 4க்கு பவர் பார்த்தா இங்கே 9 முடிச்சிட்டான். இப்போ இங்கே ஏ போர்டு 5 வந்திருந்தால் அங்கே 5க்கு பவர் 0 சொல்லி வரணும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 098 சொல்லி ஒரு நம்பர் வரணும் ஓகேவா. 098 சொல்லி ஒரு நம்பர் வரணும். இன்றைக்கி ஏ போர்டு 0 வரும்போது தான் 098 ஓகேவா. 098 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா பாருங்கள். ஏ போர்டு இங்கே ஏ போர்டு பாருங்கள் 3 ஓகேவா. 3 அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஓகேவா. இங்கே என்ன சொல்லியிருந்தாலும் மட்டும் பாருங்கள். 34 அதுக்கு 3 ஓகே ஏ போர்டு. இங்கே 44க்கு ஏ போர்டு வந்து 4 ஓகேவா. இங்கே 54 வந்திருக்கணும் ஏ போர்டு. அப்போ 54 வந்தால் இங்கே அதுக்கு பார்த்தீங்கன்னா 3க்கு பவர் பார்த்தா இங்கே 8 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. 4க்கு பவர் பார்த்தா இங்கே 9 முடிச்சிட்டான். இங்கே 5ன்னு வந்து 5க்கு பவர் பார்த்தா இங்கே 0 சொல்லி வரணும். ஆனால் பி போர்டில் தான் 5 அடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டில் தான் 0 வர இன்றைக்கி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி 098 ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. சப்போர்ட்டுக்கு இன்னொரு நம்பர் சொல்கிறேன் ஓகேவா. 098 சப்போர்ட்டுக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருந்தேன். இங்கே ஏ போர்டு பாருங்கள் 1ஆம் தேதி ஏ போர்டு பாருங்கள் 4, ஒரு நாள் விட்டு பாருங்கள் 8, ஒரு நாள் விட்டு பாருங்கள் 5, ஒரு நாள் விட்டு பாருங்கள் 7, ஒரு நாள் விட்டு பாருங்கள் 6, ஒரு நாள் விட்டு பாருங்கள் 9 ஓகேவா. எல்லாமே ஃப்ரெஷ் நம்பர் தான் ஓகேவா. அடித்த நம்பர் எதுவும் ரிப்பீட் இல்லை, எல்லாம் 1 விட்டு 1 நாள். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 4 அடிச்சிட்டா, 5 அடிச்சிட்டா, 6 அடிச்சிட்டான், 7 அடிச்சிட்டான், 8 அடிச்சிட்டான், 9 அடிச்சிட்டான் ஓகேவா. 4 5 6 7 8 9 ஓகேவா. மேலே போச்சுன்னா 9க்கு மேலே போச்சுன்னா 0 ஓகேவா. 9க்கு மேலே போச்சுன்னா 0. ஒரு வேளை 9 இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 9க்கு மேலே போச்சுன்னா 0 வரும். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 4 தான் ஓகேவா. இதில் இருக்கிற சின்ன நம்பர் 4 தான், பெரிய நம்பர் 9 ஓகேவா. 9க்கு மேலே போச்சுன்னா இங்கே 0 சொல்லி வரணும். ஒரு வேளை 4க்கு கீழே போச்சுன்னா 3 சொல்லி வரணும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 2 ஆப்ஷன் தான், ஒன்று 3 இல்லை 9 ஓகேவா. ஏற்கனவே போன டைம் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், ஒன்று 3 இல்லை 9 சொல்லியிருந்தேன். கரெக்டாக 9 அடிச்சிட்டான். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 0 இல்லை 3 ஓகேவா. 2 ஆப்ஷன் தான். ஏன்னா இது மட்டும் காரணம் இல்லை, இன்றைக்கி ஏ போர்டுக்கு 3 வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக பாருங்கள். இங்கே ஏ போர்டு பாருங்கள் 4
இந்த 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பாருங்கள் 9 சொல்லி அடிச்சிட்டான். 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 8, இந்த 8க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா. அடுத்து பார்த்தா இங்கே 0, அதுக்கு ரிப்பீட் வந்து பார்த்தா அதே சேம் நம்பர் 0. ஓகேவா. இங்கே 7, இந்த 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 6, இந்த 6க்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா. அடுத்து பார்த்தா இங்கே 9, இந்த 9க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 4. ஓகேவா. அடுத்து பார்த்தா இங்கே 3, அப்போ ரிப்பீட் இங்கே 3 வரதும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அதனால் 3 வரலாம். அப்படி இல்லை சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி அடிச்சிருக்கான் மட்டும் பாருங்கள். கண்டினியூவாக அந்த மாதம் ஸ்ட்ரெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அடிச்சுட்டு வரேன். ஓகேவா. ஒர்க் அவுட்டாக வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன். ஓகேவா. BC 98. ஓகேவா. BC 98 வர மாதிரி தான் ஒன்று 098, அப்படி இல்லைன்னா 398. ஓகேவா. இதை முடிஞ்சால் ஆல்ட்ரு பண்ணி AB BC AC சொல்லிட்டு பிரித்து விளையாட பாருங்கள். ஏன்னா 3 நம்பராக விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் உள்ள மிஸ் ஆனால் கூட வின்னிங் மிஸ் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அது பிரித்து விளையாட பாருங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் ஸ்டுடியோ.